வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2023ல வெளியான ரிப்பாப்பரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் காமெடி படம்னு சொல்லலாம். ஹாரர் இருக்கும், காமெடி இருக்கும், அதே மாதிரி த்ரில்லிங்காவும் கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்கள நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்கவே வாய்ப்பு இல்ல. நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் வந்ததா அப்படின்ற மாதிரி கூட தோணும். ஆனா இந்த படம் உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருந்தாங்க. அடுத்து என்னதான் நடக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க வச்சிருந்தாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அடுத்தடுத்து கொடூரமான முறையில கொலைகள் நடக்குது. வேற வேற கேஸ்ட சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு எடுத்தா அந்த பையனை மட்டும் பேய் கொடூரமா சாவடிக்குது. அந்த பேய் எதனால இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதிலை இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை காட்டுறாங்க. நைட்டு நேரம் அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது பொண்ணு இருக்காங்கல்ல, நைஸ் வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. கொலுசு சவுண்ட் கேக்குது, கொலுசை கழட்டிடலாம் அப்படின்ற மாதிரி பொறுமையா கலட்டுறாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலான்ற மாதிரி கால் பண்ணி பேசுறாங்க. அவர் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. நம்ம கண்டிப்பா போணுமா, வீட்டுல பேசி பார்த்தா என்னன்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாங்க. வீட்டுல பேசினா ஏத்துக்க மாட்டாங்க, ஜாதி வெறி புடிச்சு நம்ம ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடுவாங்க, நான் சொல்றதை கேளு, கிளம்பி வா, பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. இப்ப பொறுமையா வீட்டு வாசல் கிட்ட வராங்க. இவங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கும். இவங்களை பார்த்தோன்னா கொலைக்க ஆரம்பிக்குது. கொலைக்காத, நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாங்க. ஆனா இது கொலைக்கிற கொலையில அப்பாவே முழிச்சிடுறாரு. இவங்களை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. என்னையே ஏமாத்திட்டு போக பாக்குறல, இங்கேயே கடன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல அமானுஷ்யமா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. என்ன பேய் மாதிரி ஏதோ ஒரு உருவம் தெரியுதுன்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. இப்ப அப்பா இருக்காருல, என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்காளா, என் நெத்தியில என்ன கேன பையன் எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்தா இவரோட நெத்தியில கேன பையன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. என்ன திடீர்னு தெரியுது அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அதாவது இந்த இடத்துல பேயோட அமானுஷ்யம் நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க பையனை நமக்கு காட்டுறாங்க. அவருக்கு பக்கத்துல திடீர்னு ஒரு நாய் பொம்மை வந்திருக்கு. இந்த பொம்மை எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. தள்ளி விடலான்ற மாதிரி இங்க இருந்து தள்ளி விடுறாரு. இப்ப கீழே விழுந்த பொம்மையில இருந்து கருப்பு கலர்ல ஏதோ ஒரு உருவம் வெளியே வருது. திடீர்னு பார்த்தா இந்த பொம்மை இருக்கு பாத்தீங்களா, உண்மையான நாயா மாறுது. கால பைரவ நாய்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் மாறி இருக்கு. இப்ப மாறின நாய் இவரை வந்து அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப காலையில சமயம் போஸ்ட் ஆபீஸ்ல லெட்டர்லாம் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. பார்த்தா உள்ள அந்த நபரோட தலை இருக்கு. பேய் தான் கொடூரமா கொலை பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப பக்கத்து கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஹீரோ இந்த ஊர்ல நிறைய அலப்பறலாம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வருது. ஒரு போலீஸை இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க பண்ணிட்டு இருக்க வேலையை பத்தி தெரியுது. யூடியூப்ல சமையல் வீடியோ போடுற வேலை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட யூடியூப் சேனல்ல ஒரு பொண்ணு அடிக்கடி கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க பேரு கோல்டு ஃபிஷ் அப்படின்றது. கமெண்ட் மூலியமாவே ரெண்டு பேருமே மணிக்கணக்கா பேசுவாங்க. அதனால தான் இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நமக்கு கமெண்ட் பண்ற பொண்ணு இப்படி இருப்பா அப்படி இருப்பான்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சு பார்த்து ஜாலியா கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நேர்ல பார்த்து செம்மையா மொக்க வாங்க போற அப்படின்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. திடீர்னு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இவருமே நேரா வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வீட்டுல பார்த்தா ஒரு லேடி இருக்காங்க. யாரு என்னன்னு விசாரிக்கும் போதுதான் இவரோட ஃப்ரெண்டு கூட்டு வந்திருக்கிறதா தங்கச்சி சொல்றாங்க. ஆக்சுவலா பக்கத்து ஊர்ல இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் தான் இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்காரு. தர்மகத்தா பொண்ணுன்றதும் தெரிய வருது. அச்சச்சோ, நம்ம வீட்டுக்கு போய் கூட்டு வந்துட்டானே அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. சீக்கிரமா ஃப்ரெண்டையும் பொண்ணையும் அனுப்பி விடுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மச்சான் அந்த ஊர்ல ஓடி போக நினைச்ச எல்லாரையும் ஒரு பேய் கொடூரமா சாவடிச்சிருச்சுடா. அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். எங்க ஊர்ல இன்ஸ்பெக்டரா இருந்தவர் தான் இப்ப இந்த ஊர்ல இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசினா எல்லாம் சரியாயிடும். பைக்கு கீ மட்டும் தாங்கடா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. கீ தானே வேணும், இந்த எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கீயை தந்துடுறாரு. என்ன பேய் பிசாசுன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு உருவத்தை பாக்குறாங்க. ஒரு ஃப்ரெண்டு அங்க பேய் மாதிரி ஒரு உருவத்தை பாக்குறாரு. இன்னொரு ஃப்ரெண்டு அங்க நாயை மட்டும் பாக்குறாரு. ரெண்டு பேருமே வேற வேற விஷயத்தை பாக்குறதுனால ரெண்டு பேருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. வந்தவன் தனியா வராம பேயும் சேர்த்து கூட்டு வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. இந்த விஷயத்தை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சீக்கிரமா அவனை அனுப்பி விடுறா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப வந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, போலீஸை பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு பைக்ல போயிட்டு இருக்காரு. போற வழியில பார்த்தா நாய் பொம்மை இருக்கு. என்ன திடீர்னு பொம்மை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவர் பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு இந்த இடத்துல கரண்ட் எல்லாம் கட் ஆயிருது. இவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு உருவம் இருக்கு பாத்தீங்களா, பறந்து
வந்துட்டு இருக்கு, பேய் தான் இந்த இடத்துக்கு வருது அப்படின்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா பேய் இருக்கு பாத்தீங்களா, கொடூரமா இவரோட கதையை முடிச்சிருது. இப்ப காலையில சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை காட்டுறாங்க. இவருமே பால்டினை ஓபன் பண்ணி பார்க்கலான்னு பாக்குறாரு. உள்ள பார்த்தா தலை இருக்கு. இந்த தலை எப்படி உள்ள போச்சு, இவ்வளோண்டு கேப்ல எப்படி உள்ள போச்சுன்ற மாதிரிலாம் ஆச்சரியப்பட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட நைட்டு நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தான், அதுக்குள்ளதான் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, அந்த பேயான்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த ஊர்லயே இவர் நிறைய சம்பவங்களை பார்த்திருப்பாரு. அது இங்கேயும் கண்டினியூ ஆகுது போலன்னு யோசிக்கிறாரு. அந்த சின்ன கேப்புக்குள்ள எப்படி சார் தலை போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. டே, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்பால்குள்ளேயே தலை போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி போஸ்ட் பாக்ஸுக்குள்ள தலை போச்சுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி 2 கொலை நடந்திருக்கு போல, இது 3வது கொலை போல. இத பேய் தான் பண்ணுதுன்றத புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த பேய் இப்படி பண்ணிட்டு இருக்கு. அந்த பேய் வேற ஒரு க்ளூவையும் விட்டு போகுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. என்ன க்ளூன்ற மாதிரிலாம் இவங்க 3 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவருமே ஷேவிங்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தரை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இந்த தலையில ஷேவிங் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தலை மட்டும் தனியா இருக்கிறத பார்த்து அவர் பயப்படுறாரு. அதுக்கப்புறம் ஷேவிங் பண்றாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு 4-5 தமிழ் வார்த்தை எழுதி இருக்கிறது தெரிய வருது. அந்த பேயை பொறுத்த வரைக்கும் தமிழ் சரியா எழுத தெரியல. இருங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க ஜான் எழுதுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க யாருக்குமே ஜாவை சரியா எழுத தெரியல. நிறைய பேர் ஜா எழுத சொன்னா ஐய எழுதுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் ஐய எழுதிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த பேய் மாதிரி தான் இருக்கீங்க. அந்த பேய்க்கு ஜா எழுத வரல, உங்களுக்குமே எழுத வரல. அந்த பேய் எழுத நினைக்கிறது ஒண்ணு, ஆனா எழுதிட்டு போறது வேற ஒண்ணு. அது என்ன எழுத நினைக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே கண்டுபிடிச்சதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது ஜாதி வெறி பிடிச்ச பேய் அப்படின்ற மாதிரி தான் எழுதிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஜாதி வெறி பிடிச்ச அந்த பேய் தான் கொலை பண்ணிட்டு இருக்கு. அந்த பேய் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஊர்ல இறந்து போனதுல எவனோ ஒருத்தன் ஜாதி வெறி பிடிச்சவனா இருக்கான். அவன் தான் செத்து போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்றதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த ஊருக்கு நீங்க போகணும். செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இத கேக்குற ஹீரோ செம்மையா பயந்துடுறாரு. இதெல்லாம் உங்க வேலை, நாங்க எதுக்காக இத பண்ணணும், நீங்க தானே சம்பளம் வாங்குறீங்க, நீங்களே பாத்துக்கோங்கன்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோ கிட்ட கோல்டு ஃபிஷ்னு ஒரு பொண்ணு பேசுவாங்கல்ல, அந்த பொண்ணு கொஞ்ச நாள் பேசியிருக்க மாட்டாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாரு. எங்க ஊர்ல தர்மகத்தாவோட பொண்ணு ஓடி போயிருச்சு, அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணோட பேர் இதுவான்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா இவரோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை கூட்டு வந்தார்ல, அந்த பொண்ணோட பேரை தான் அனுப்புறாரு. ஆமா அதுதான் பேருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப இவன் நம்மளுக்கு பக்கத்து ஊர் போல அப்படின்ற மாதிரி இவர் இந்த ஊரான்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க பதில் சொல்லாம நிறுத்திடுறாங்க. இப்ப பாபுன்ற ஒரு நபர் ரிப்ளை பண்ணிட்டாரு. ஆமா பிரதர், கோல்டு ஃபிஷ் இந்த ஊரை சேர்ந்தவ தான், நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன். உங்களை மாதிரியே நானும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவன் அடிக்கடி சாட்லயும் ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுவான். நமக்கு முன்னாடி இவன் போயிடக்கூடாது, நம்ம தான் போனோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டீலை இவர் ஏத்துக்கிறாரு. ஆனா பேயை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்களுக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு பொம்மையை எடுத்து தராரு. இந்த பொம்மைக்குள்ள ஒரு பேயை நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். போலீஸ்ல மோப்பம் முடிக்கிற மாதிரி நாய் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நாயோட ஆன்மா தான் இருக்கு. பேய்க்கு பக்கத்துல இதை கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு சவுண்ட் கொடுக்கும். அது மூலியமா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது பேய்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இதை கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ஆக்சுவலா கோல்டன் ஃபிஷை இவர் பார்க்க போறாருல, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு யோசிக்கிறாரு. எதுக்கு கிஃப்ட்டுக்கு காசை செலவு பண்ணிக்கிட்டு இந்த பொம்மையை அலங்காரம் பண்ணி தந்துடலான்ற மாதிரி இவருமே இந்த பொம்மையெல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இவருமே அந்த ஊருக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்ல ஜாதி வெறி பிடிச்சி அலைஞ்சது யாருன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஊர் மக்கள் கிட்ட நைஸா பேச்ச கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்தை சேகரிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஃபிஷ் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்களோட ஐடி மட்டும் தானே தெரியும், அவங்க எங்க இருக்காங்கன்றது இவருக்கு எக்ஸாக்டா தெரியல. அவங்கள பத்தி யாருக்காவது தெரியுதான்ற மாதிரி விசாரிச்சு பாக்குறாரு. அப்ப கூட எக்ஸாக்டா இவரால கண்டுபிடிக்க முடியல. இவர் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பாபு இருக்கான்ல, பிரதர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவ வீட்டு வாசல்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்றான். வீட்டு வாசல் எங்க இருக்குன்றதையும் சொல்லியிருக்கான். இதனால ஹீரோ வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓடி போயிட்டு இருக்காரு. அவன் என்னடானா ப்ரப்போஸ் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிட்டு இருக்கான். ஏன் ஆள நீ ப்ரப்போஸ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இவரும் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அப்பதான் அந்த பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து வெக்கப்பட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த கோல்டன் ஃபிஷ்ன்றவங்க ரொம்ப அழகா இருப்பாங்கன்ற மாதிரி 2 பேருமே நினைச்சிருப்பாங்க. இப்ப 2 பேருமே நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. வேணான்ற மாதிரி இங்க இருந்து 2 பேருமே தெரிச்சு ஓடிடுறாங்க. நீ மொக்க வாங்குவேன்னு சொன்னோம்ல, மொக்க வாங்கிட்டேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, வந்தது கோல்டு ஃபிஷ்ஷே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்ற, எங்களை ஏமாத்த பாக்குறியான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல,
வந்தவ முதல்ல என்ன கேள்வி தெரியுமா கேட்டா, இதுல யாரு ராஜ்னு கேட்டா. நான் தான் ராஜ்ன்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, ஏன் தெரியல, ஏன்னா வந்தது அவ கிடையாது, அவளோட ஃப்ரெண்டு. என்னை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கா. அவன் முன்னாடி சொல்லியிருந்தானா அவன் உசாரா இருப்பான், அதனால தான் அவன் முன்னாடி நடிச்சன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த நபர் கிளம்பிட்டதா ஹீரோ பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த பாபு இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருக்காரு. ஓஹோ, கோல்டு ஃபிஷ் இப்படி பிளான் பண்ணிருக்காளா, நான் இங்க தான் இருப்பேன்ற மாதிரி இவனுமே யோசிக்கிறான். இப்ப ஹீரோக்கு வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ள எப்படியாவது பால் அடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவரால சரியா அடிக்கவே முடியல. நீ அடிக்கிற மாதிரியே தெரியல, நாங்க தூக்கிய பால போடுறோம்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க தூக்கி போட்டுறாங்க. இப்ப பால கேட்கிற மாதிரி இவரும் உள்ள போலான்னு நினைக்கிறாரு. பால கேட்கிற மாதிரி கொஞ்சம் எட்டி பார்க்கலான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்க்கறாரு. அவங்களையுமே ஒரு ஸ்டேஜ்ல பாத்துறாரு. கொஞ்ச நேரம் இவரும் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. சரி, இப்ப பொம்மையை கொண்டு போய் கிஃப்டா தந்துடலான்ற மாதிரி கதவு கிட்ட வந்து காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. என்ன கிளைமேட் மாறுது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பொம்மை சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. என்ன பொம்மை சவுண்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரன் இந்த இடத்துக்கு வரல, அந்த பேய் தான் இந்த இடத்துக்கு வருது அப்படின்றது இவருக்கு தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. நான் தான் கோல்டு ஃபிஷோட அண்ணன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இப்ப சொன்னவர் என்ன பண்றாருன்னா ஓங்கி அடிக்கிறதுக்காக வராரு. ஹீரோ லைட்டா விலகிடுறாரு. அதனால பொம்மை பிச்சுக்குது. அச்சோ, பொம்மை பிச்சுக்குச்சே, இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் தெரிச்சு ஓடுறாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் பயத்துல பைக் எடுத்துட்டு இந்த ஊரை விட்டே கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த பாபு இருக்கான் பாத்தீங்களா, எதிர வந்துட்டு இருக்கான். இவங்க சின்ன பொம்மை தரலாம் நினைச்சாங்கல்ல, அவன் பெருசா ஒரு பொம்மை தரதுக்காக வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். போய் சாவட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லாம கிளம்புறாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அந்த பேய் எங்களை போட்டு தள்ளிருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை போட்டு இவங்க 3 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொம்மை காப்பாத்தோன்னு பார்த்தா இந்த பொம்மை அதெல்லாம் பண்ணாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லப்பா, இந்த பொம்மை அதெல்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நாங்க போக மாட்டோம்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. போனாதானே உன்னோட காதலி உனக்கு கிடைப்பா, நீ உன்னோட காதலிக்காகவாது போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா, அது வேற இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இன்னொன்னு ஒரு பொம்மையை எடுத்துட்டு வந்து தராரு. இதுவும் இறந்து போன நாயோட ஆன்மா தான்ப்பா, இது அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. அந்த பேயை மட்டும் சென்ஸ் பண்ணாது, அந்த பேய் கூட சம்பந்தப்பட்ட எல்லாரையும் சென்ஸ் பண்ணும். இது மூலியமா நீங்க பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம். எப்படியாவது இந்த கேஸை மட்டும் சால்வ் பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு கோல்டு ஃபிஷ் ஏற்கனவே வீட்டுல இருக்க போட்டோல பார்த்த மாதிரியே தோணுது. அந்த போட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. தங்கச்சிக்கு பக்கத்துல தான் நிக்கிறாங்க. இப்ப தங்கச்சி கிட்ட விசாரிக்கும் போது தங்கச்சி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. தங்கச்சி ஸ்கூல் படிக்கும் போது இவர் தான் டிராப் பண்றதுக்காக போவாரு. அப்படி டிராப் பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு பொண்ணு கிட்ட நிறைய பேர் கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஃபேஸை கூட இவர் கவனிக்க மாட்டாரு. ஏன்டா பொண்ணு கிட்ட கெலாட்டா பண்றீங்கன்ற மாதிரி அவங்கள அடிச்சிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணு பார்த்திருப்பாங்க. அவங்க தான் கோல்டு ஃபிஷ்ஷா இருப்பாங்க. அப்பத்துல இருந்தே ஹீரோவை பிடிச்சிருக்கும். ஹீரோ தங்கச்சியை விடுறதுக்காக வரும்போதெல்லாம் இவங்க ஒளிஞ்சிருந்து கவனிப்பாங்க. அப்பத்துல இருந்தே லவ் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோ பயங்கரமா வெக்கப்படுறாரு. எப்படியாவது அந்த ஊருக்கு போய் பேயை கண்ட்ரோல் பண்ணும், நான் அவளை கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அந்த பேயை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு வீட்டுல தான் இருக்கும்ன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றதுக்காக வராங்க. பார்த்தா அந்த இடத்துல பேய் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கு. இதை பாக்குற இவங்களுக்கு பயம் வந்துருது. வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அது பேய் கிடையாது, அந்த பாபு தான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாபுவை போட்டு இவங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க. நீ அந்த பேய்கிட்ட மாட்டி செத்துருப்பன்னு நினைச்சோம், சாவலியான்ற மாதிரி கேக்குறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பேய் என்ன போட்டு தள்ளி இருக்கும், நல்ல வேலை தப்புச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பாபுவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. பாபுக்கு பேயை பத்திலாம் தெரியாதுல்ல, இவருமே கிஃப்ட் தந்து கோல்டு ஃபிஷை இம்ப்ரெஸ் பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறாரு. அங்க பேய் வரதை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிருப்பாரு. என்ன பேய் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பயந்து ஓட பாக்குறாரு. பேய் போட்டு அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பேய் அதோட கதையெல்லாம் சொல்லியிருக்கோம். எது பேய் அதோட கதையை சொல்லிச்சா, என்ன கதை எங்க கிட்ட சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பேய் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. பேய் எப்பவுமே ஒரு Dress போட்டிருக்கோம்ல, அந்த Dressல தான் யாரோ வந்துட்டு இருக்காங்க. பேய் தான் வருதுன்ற மாதிரி இவங்க எல்லாருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்தது பேய் கிடையாது, ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. இங்க இருக்காதீங்க, என் அண்ணன் ஏதாவது பண்ணிட போறாரு, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உன் அண்ணன் பேயா சுத்திட்டு இருக்கிறது உனக்கும் தெரியுமா, என்னதான் நடக்குது சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்றேன்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அண்ணனோட பேரு அருண் அப்படின்றது. ஜாதி பார்க்காம எல்லார்கிட்டயும் சகஜமா தான் பழகுவாரு. ரொம்ப நல்ல டைப் மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணதுனால பையன் பொண்ணை வெட்டியிருப்பாங்க. பையன் இறந்து போயிடுறான். ஆனா பொண்ணுக்கு உயிர் இருக்கு. அந்த பொண்ணு பேரு மீனா அப்படின்றது. இவருமே வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் இருக்காருல, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துடுவாங்க, அதுக்கப்புறம் தான் எதுவுமே பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க பாரதி அப்படின்ற மாதிரி ஒரு நர்ஸ் இருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
நீங்க ஏதாவது பண்ணி டாக்டரை சமாளிங்க, நான் அதுக்குள்ள ஏதாவது பண்ணி காப்பாத்திடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டாக்டர் கூட சண்டைலாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. பாரதி நல்லபடியா காப்பாத்திடுறாங்க. இப்ப காப்பாத்தினா அந்த மீனாக்கு திரும்பி ஆபத்து வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால சேஃபான இடத்துல இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கிறாங்க. இதனால அருணுக்கும் பாரதிக்கும் பாண்டிங் மாதிரி ஏற்படுது. அடிக்கடி ரெண்டு பேருமே போன்ல பேசிக்கிறாங்க, நேர்லலாம் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே போக போக இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அந்த லவ்வ சொல்லிக்காம தான் இருக்காங்க. இவருமே லவ்வ சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா லவ்வ சொல்றதுக்காக வராரு. எனக்கும் அவங்கள பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவங்க முன்னாடி சொல்லிடுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சைடுல ஆளுங்க இருக்காங்கல்ல, பாரதியை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. பாரதி பாரதி அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி அந்த இடத்துல தேடுறதுக்காக வராரு. இவரால கண்டுபிடிக்க முடியல. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவருக்கு கால் வருது. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பாரதி அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. என்ன கேட்டாலும் இந்த பொண்ணு வாயை திறந்து பேச மாட்டா, நீயே கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. இவருமே பாரதிக்கு பக்கத்துல வராரு. என்னாச்சு பாரதி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப பாரதியும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் நமக்கு விஷுவலா நடந்த விஷயத்த காட்டுறாங்க. கடத்தின நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு இடத்துல இவங்களை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. வேற ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் எல்லை மீறி நடந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணை இவங்க பார்க்கவும் செஞ்சிருவாங்க. அது யாருன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் காப்பாத்தி வச்சு அந்த மீனாவா தான் இருக்கும். அடுத்து வாங்கிட்ட தான் எல்லை மீறி நடக்க போறோன்ற மாதிரி அதுல ஒருத்தன் பேசுறான். ஆனா நல்ல வேலையே இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இவங்க அங்க இருந்து தப்பிச்சிருப்பாங்க. என் முன்னாடியே மீனாவை சாவடிச்சிட்டாங்க, அதை பார்த்துதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் இதுக்கப்புறம் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால கவனமா பாத்துக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவங்க யாரை பார்த்தாலும் இப்பெல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா அவனுங்க திரும்பி தூக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் பயந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அருண்மே புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறமும் நம்ம தனித்தனியா இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் கூட இரு, அப்பதான் நீ பாதுகாப்பா ஃபீல் பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ரெண்டு வீட்லயும் சம்மதம்லாம் வாங்கிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரெடி எல்லாம் ஆயிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே கோயில்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கோயிலுக்கு போலான்ற மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில தான் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 5 பேர்ல ஒருத்தனை பாத்துடுறாங்க. அவன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும் போது இவங்க கவனிச்சிடுறாங்க. இவன் தான் சம்பந்தப்பட்ட நபரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அருண் இருக்காருல, அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா துரத்த ஆரம்பிச்சிடுறாரு. அருணோட பெஸ்ட் ஃப்ரெண்டா சுரேஷ்னு ஒரு நபர் இருப்பாரு. என்னாச்சுன்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. அவன் மாட்டிக்கிட்டானா, இருங்க நான் போறேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாரு. அருண் அந்த நபரை பிடிச்சிருப்பாரு. எதுக்காகடா இப்படி பண்ண, உன் கூட யாரெல்லாம் பண்ணான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, சீக்கிரம் பாரதிக்கும் இதே நிலைமை வரும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். இதை கேட்கிற இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவன் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக பக்கத்துல தேடி ஆயுதத்தை எடுத்துட்டு வராரு. ஆனா அதுக்குள்ள இவரோட அசிஸ்டன்டான அந்த ஃப்ரெண்டு சுரேஷ் இருக்காரு பாத்தீங்களா, கதையை முடிச்சிடுறாரு. அண்ணன் இந்த நேரத்துல நீ எதுக்கு ஜெயிலுக்கு போனோம், நான் ஜெயிலுக்கு போறேன்னு, என்ன சீக்கிரமா வெளியே மட்டும் எடுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவருமே பாரதியை கூட்டு போறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா பாரதி காணாம போயிருக்காங்க. அச்சச்சோ பாரதி எங்க போனா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே 6 மாசம் ஓடிடுது. ஆனா பாரதியை பத்தி எந்த ஒரு தகவலுமே தெரியல. இவர் பயங்கர ஃபீலிங்ல இருக்காரு. இவர் கயிறெல்லாம் கெட்டுறதுக்காக ஒரு கோயிலுக்கு வராரு. அங்க இருக்க சாமியார் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவருக்கு விஷயம் தெரியும் போல அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட குறி கேட்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இந்த சாமியார் இருக்கார்ல, உனக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது, உன் உயிர் போற நிலைமை வந்ததுன்னு வச்சுக்கோயேன், ஒரு பொம்மைக்குள்ள உன்னோட உயிரை நீ செலுத்திக்கலாம், அது மூலியமா நிறைய பழி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு நாய் பொம்மையை தந்துதான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அருண் யோசிக்கிறாரு. நான் சொல்றத கண்டிப்பா நீ போக போக நம்புவன்ற மாதிரி அந்த சாமியார் சொல்றாரு. இப்பதான் இவருக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. இவர் அட்டன் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறாரு. அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் பேசுறாங்க போல. உன் பாரதியை கடத்தி வச்சு நாங்க தான் தினமும் சந்தோஷமா இருந்தோம், எங்களால அவ பிரெக்னண்டா இருக்கா, இப்ப செத்தும் போயிருக்கா, வந்து பொறுக்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிறவரு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. கால் எங்க இருந்து வந்தது அப்படின்றத ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் அவங்க தூக்குல தொங்கிட்டு இருக்கிறது தெரிய வருது. அதுவும் இல்லாம அவங்க பிரெக்னண்டா இருந்து தொங்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இதை பார்க்கிறவரு ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறம் என்னோட அண்ணன் எப்படி செத்து போனான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒருவேளை அந்த சாமியார் சொன்னதை கேட்டு செத்தா பழி வாங்கலான்றதுக்காக செத்துருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி அந்த சாமியாரை முதல்ல தூக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அந்த கோயிலுக்கு போய் சாமியாரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி சாமியார் கேட்கிறாரு. தேவையில்லாம ஒருத்தனை சாவ வச்சு பேயா மாத்திருக்கடா அப்படின்ற மாதிரிலாம் சாமியாரை திட்டிட்டு இருக்காங்க. தம்பி, நான் கோயிலுக்கு தினமும் வரவங்க கிட்ட ஒவ்வொரு காரணத்தை சொல்லுவேன், எல்லாம் உண்மையான காரணம் இல்லப்பா, அடிச்சு விடுறது தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அட பாவி, நீ அடிச்சு விட்டதை கேட்டு ஒருத்தன் இப்ப பேயா மாறி இருக்கான்டா, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்ன்ற மாதிரி இவரை போட்டு திட்டுறாங்க. இப்ப வேற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை லவ் பண்ண பொண்ண ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்காரு. இப்ப அப்படியே கட்டி பிடிச்ச ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வேற யாரோ பேசுற மாதிரி இவருக்கு சவுண்ட் கேக்குது. உனக்கு ஏதாவது சவுண்ட் கேட்டதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கெல்லாம் எந்த சவுண்டும் கேட்கலன்னு சொல்றாங்க.
பேயோட சவுண்டு தான் போல அப்படின்ற மாதிரி இவர் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. என் ஊர்ல ஏற்கனவே ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ண 3 பேர் இறந்து போனாங்க, ஒருவேளை பேய் தான் வந்திருக்கான்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் தைரியப்படுத்திட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா கட்டிலுக்கு அடியில இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படாத, நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே கட்டிலுக்கு அடியில குனிஞ்சு பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா இந்த நாய் பொம்மை தான் இருக்கு. இவரும் பயத்தோட அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்காரு. சட்டுன்னு அந்த பொம்மைக்கு உயிர் வந்த மாதிரி இவர் அட்டாக் பண்ணுது. இவரோட தலையை கடிச்சிருது போல. இப்ப இவர் தலை இல்லாத முண்டமா தான் வெளியே வராரு. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இவங்களோட ஊருக்கே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. நைட்டு திடீர்னு பார்த்தா அந்த பொம்மை மோளத்தெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. என்ன பொம்மை சவுண்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி இவங்களும் நிமிர்ந்து பாக்குறாங்க. அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, ஒரு முண்டத்தை தூக்கிட்டு போறது இவங்களுக்கு தெரியுது. பேய் அடுத்த கொலைய பண்ணிருச்சு போல. பாடியை எதுக்காக இங்க தூக்கிட்டு போகுது, அப்ப இங்கதான் புதைக்குது போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப காலையில சமயம் நியூஸ பார்க்கும்போது இறந்து போனவரை பத்தி தெரிய வருது. அதாவது பைக்ல டேங்க் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டேங்குக்குள்ளதான் இவரோட தலை கிடைச்சிருக்கும். இந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, உடம்ப இங்கதான் எங்கேயோ புதைச்சிருக்க போல, அந்த புதைச்ச இடத்தை கண்டுபிடிங்க, அது மூலியமா நம்ம ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த பொம்மையை வச்சு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த உடம்பு இருக்கிற இடத்துல கூட இந்த பொம்மை சவுண்ட் கொடுக்கும் போல. அதனாலதான் இவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் சுரேஷ்னு ஒருத்தரை தெரியாம இடிக்கிற மாதிரி வந்துடுறாங்க. அவர் வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இந்த சுரேஷ் யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அருணுக்கு ஒருத்தர் அசிஸ்டண்டா இருந்தாரு பாத்தீங்களா, அவரை தான் இருப்பாரு. இப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பொம்மை சவுண்ட் கொடுக்குது. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் பொம்மை சவுண்ட் கொடுக்கறத நிறுத்திடுது. அப்ப இவன் தான் ஏதோ பண்றான் போல, பேய் கூட சம்பந்தப்பட்டிருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சுரேஷ் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றத கவனிக்கிறாங்க. தனியா இருக்க ஒரு வீட்டுக்கு வராரு. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த வீட்டை செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போற வழியிலேயே அந்த பொம்மை மோளத்தெல்லாம் தட்ட ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல தான் நிறைய பாடியை புதைச்சு வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப இந்த சுரேஷ் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், இவனை லாக் பண்ணா எல்லாம் தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சுரேஷை லாக் பண்ணிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, இங்கதான் பாடி எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கு, நீ தான் புதைச்சியா, எதுக்காகடா புதைச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அருணுக்காக இவர் கொலைப்பலியை ஏத்துக்கிட்டாரு பாத்தீங்களா. இவர் ஜெயில இருக்கும் போது அருணை இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பாரு. என்னோட காதலி பாரதி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டாரு. அப்படி இறந்து போனவங்க கையில ஒரு லெட்டர் இருந்திருக்கும். அவங்களுக்கு நடந்ததை பத்தி எழுதியிருப்பாங்க. 5 பேர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க, அந்த 5 பேரை விடாதீங்கன்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலா இவருக்கு தான் படிக்க தெரியாதுல்ல, ஒரு சின்ன பையன் கிட்ட கொடுத்து தான் படிச்சிருப்பாரு. அவன் படிக்க படிக்க இவர் ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கா, சம்பந்தப்பட்ட யாரையும் விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. ஆனா சம்பந்தப்பட்டது யாருன்னே இவருக்கு தெரியாதுல்ல, இவருமே அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவனுங்க எல்லாரையும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அருண் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இவர் இருக்காருல்ல, அண்ணன் நீ கூட பண்ண தேவையில்ல, நானே பண்றேன், அந்த 5 பேரை என் கையாலேயே சாவடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற அருண் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. நான் 5 பேர்னு உன்கிட்ட சொல்லவே இல்ல, 5 பேர்னு உனக்கு எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவன் திரு முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு கஷ்டப்பட்டு பெயில ஏற்பாடு பண்ணிடுறாரு. இவனை வெளியே வர வச்சு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. உனக்கு ஏதோ தெரியும், ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அண்ணன் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். இந்த ஊர்ல எல்லாருமே அருணை தான் மதிப்பாங்க, இந்த சுரேஷை பெருசா மதிக்க மாட்டாங்க. நான் உன்னோட வாளாவே இருந்தேன், தலையா மாறணும்ன்ற மாதிரி எனக்கும் ஆசை வந்தது. ஆனா உன்னை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அப்பதான் அந்த 5 பேரை பார்த்தேன்ற மாதிரி இவன் சொல்றான். அந்த 5 பேரை பொறுத்த வரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி அருண் கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. அந்த 5 பேருமே வேற ஊரை சேர்ந்தவங்க. இந்த ஸ்கூல்ல படிப்புக்காக தான் வந்திருப்பாங்க. டீச்சர் சரியா படிக்கலன்னு திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. நீலாம் எங்களை அடிக்கூடாது, நீ வேற கேஸ்ட்ன்ற மாதிரி டீச்சரோட கேஸ்ட பத்தி எல்லாம் பேசுறாங்க. கோவப்பட்ட டீச்சர் பலார்னு கண்ணத்துல அரையறாங்க. பதிலுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா சாலியை உருவி அசிங்கப்படுத்திடுறாங்க. இப்ப டீச்சர் இந்த விஷயத்தெல்லாம் அருண் கிட்ட சொல்றாங்க. அருண் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏண்டா டீச்சர் கிட்டே இப்படி நடந்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு அடிக்கிறாரு. வேற ஊர்ல இருந்து வந்துட்டு இவ்வளவு ஜாதி பார்த்துட்டு இருக்கீங்களா, தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொளுத்தி விட்டுறாரு. இவங்க எல்லாருமே இப்ப அம்மனமா பேசிட்டு இருக்காங்க. அந்த அருண் இப்படி பண்ணிட்டான், அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வயசு கம்மி இல்ல, அதனால கொஞ்சம் பொறுக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அருணை சுத்தமா சுரேஷ்க்கு பிடிக்கலன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப சுரேஷை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. நீயே எங்க கூட சேர்ந்துக்கோ, ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அருணை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி நம்ம லவ் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது இவங்க வேற கேஸ்ட், அந்த பொண்ணு வேற கேஸ்ட், நம்ம லவ் பண்ணோம், லவ் பண்ணி நம்ம கூட வர வைக்கணும், அதுக்கப்புறம் அவங்க லைஃபையே நாசம் பண்ணணும். முதல்ல அந்த அருண் லவ் பண்ணிட்டு இருக்க பாரதியை தூக்கணும், அந்த பாரதி கண் முன்னாடியே மீனா கிட்ட எல்லை மீறி நடக்கணும், அதே மாதிரி பாரதி கிட்டயும் எல்லை மீறி நடக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பாரதி வாட்டி தப்பிச்சிருப்பாங்க, 2வது வாட்டி லாக் பண்ணி இவங்க நினைச்சதா பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பண்ண நினைச்சவங்கள தான் பேய் காலி பண்ணுதுன்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அருண் சாவடிக்கிறதுக்கு ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக போனாரு பாத்தீங்களா, அப்ப மாட்டினவன் சுரேஷோட பேரை சொல்லிட போறான்ற மாதிரி சுரேஷ்க்கு பயம் வந்திருக்கும். சுரேஷோட பேரை சொல்றதுக்காக அவன் வாய் எடுத்திருப்பான், அதுக்குள்ள சுரேஷ் சாவடிச்சிருப்பாரு.
உனக்கு பதிலா நான் சாவடிச்சிட்டேன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. சுரேஷ் வந்துட்டு இருக்கும் போதே பாரதி தனியா உட்காந்துட்டு இருந்ததை கவனிச்சார்ல, மீதி 4 பேருக்கு கால் பண்ணி உடனே போய் தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஆளுங்க தூக்கி இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா அருண் பயங்கரமா கோவப்படுறாரு. உன்னை போய் தம்பி மாதிரி பார்த்தனேடா அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இவன் விட்டா நம்மள சாவடிச்சிருவான், இவன் அசந்த நேரம் இவனை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார்ல, ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணிடுறாரு. இப்ப அவர் உயிர் போற நிலைமைக்கு வந்துடுறாரு. இந்த மாதிரி நிலைமையில அந்த பொம்மையை எடுத்து அந்த பொம்மைக்குள்ள நம்ம போயிட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. அந்த சாமியார் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியாது, ட்ரை பண்ணிருப்பாரு. பார்த்தா இவர் நினைச்ச மாதிரியே அந்த பொம்மைக்குள்ள இவரோட ஆன்மாவை செலுத்த முடிஞ்சிருக்கும். அந்த சாமியார் ஃப்ராடு சாமியாரா தான் இருப்பாரு. ஆனா கடவுளே பாரதிய கொண்டவங்கள பழி வாங்குறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பை தந்திருப்பாரு. அதனாலதான் இவர் பேயா மாறி இருக்காரு அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ்க்கு புரியுது. ஒவ்வொரு கொலை பண்ணும் போதும் முண்டத்தை மட்டும் கொண்டு வந்து என் வீட்டு வாசல்ல போட்டுருவான், நான் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நான் டிஸ்போஸ் பண்ணிருவேன், அவன் சீக்கிரம் என்னையும் சாவடிப்பான், அதே மாதிரி ஒன்னையும் சாவடிப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்றாரு. என்ன எதுக்குடா சாவடிப்பான், நான் என்னடா தப்பு பண்ணேன்ற மாதிரி கேட்கிறாரு. உனக்கு எல்லாமே மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நடந்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அப்ப ஹீரோவும் அந்த இடத்துல இருந்திருப்பாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் எனக்கு கல்யாணம் பண்ணி வையன் ஹீரோவோட வீட்டுக்கு வந்தாரு பாத்தீங்களா, அவர் பக்கத்து ஒரு காரரா இருப்பாரு. அன்னைக்கு குடிக்கிறதுக்காக ஹீரோவையும் அந்த இடத்துக்கு கூட்டு போயிருப்பாரு. ஹீரோ செம்ம போதையில இருக்காரு. இவங்க என்ன பேசுறாங்கன்றதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டாரு. இவனுங்க பண்ணணும்னு சொல்றாங்க. ஆமா பண்ணணும்ன்ற மாதிரி இவரும் கூட சேர்ந்து சொல்றாரு. இவனுங்க சபதம் மாதிரி கையெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆமா நானும் பண்றேன்ற மாதிரி இவரும் சபதம் மாதிரி கையெல்லாம் வச்சிருப்பாரு. குடிபோதையில் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பாரு. இப்பதான் அதெல்லாம் இவருக்கு புரியுது. அச்சச்சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேனே, அப்ப பேய் என்னதான் சாவடிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. ஓசி குடிக்க ஆசைப்பட்டு இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் உள்ள இருக்க அந்த சுரேஷை பார்க்கலான்னு போறாங்க. சுரேஷ் சாவு பயத்துல இவரே தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாரு. அந்த பேய் சாவடிச்சா ரொம்ப கொடூரமா இருக்கும், அதனால தான் நானே செத்து போறேன்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. இவன் போய் சேர்ந்துட்டான், இப்ப அடுத்து நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்புறாரு. இதுல இருந்து தப்பிக்க என்னதான் வழி இருக்குன்ற மாதிரி இந்த சாமியார் கிட்ட கேக்குறாங்க. எனக்கு வழிலாம் தெரியலன்ற மாதிரி சாமியார் சொல்லிட்டாரு. இப்ப என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம கோல்டு ஃபிஷை லவ் பண்ணிட்டு இருக்கோம், கோல்டு ஃபிஷும் உண்மையா நம்மள லவ் பண்ணிட்டு இருக்கா, 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்றதுக்காக என்ன கொல்லாம விட கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அம்மா கிட்ட பேசி வீட்டுக்கு சம்பந்தம் பேசுறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பையன் பேயா இருக்கிறது தெரியுது. பையன் சொன்னாதான் எங்களால முடிவெடுக்க முடியும்ன்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. சரி பையன் கிட்ட பேசலான்ற மாதிரி இவங்களுமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. தம்பி எங்கப்பா இருக்க, பேசுறதுக்காக வாப்பா, என் பையன் நல்லவன்பா, அன்னைக்கு குடிபதையில தெரியாம இப்படி பண்ணிட்டான்ப்பா, உன் தங்கச்சியை நல்லபடியா பார்த்துப்பான், உனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் அவன் இங்கேயே கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அந்த பேய் இருக்குல்ல, சரி கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும், நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்ப வேற வழி இல்லாம ஹீரோ இங்கேயே இருக்கிற நிலைமை வருது. டச்சே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த பேய் சொல்லியிருக்கோம். அதனால டச்சே பண்ணாம தான் இவர் இருக்காரு. கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்லயே ஸ்டே எல்லாம் பண்றாரு. இவர் டச் பண்ணலாம்னு நினைச்சா அந்த பேய் பக்கத்துல வந்து பயம்புத்துது. இவர் விலகிடுறாரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரெக்னன்ட் ஆக்கிட்டான்றது அந்த பேய்க்கு தெரியுது. ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி பெல்ட்டை வச்சு அடிக்கிறதுக்காக அந்த பேய் வந்துட்டு இருக்கு. ஆனா தங்கச்சி குறுக்க வந்துடுறாங்க. அண்ணன் அவர் தப்பு இல்ல, ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால அண்ணனுமே கொஞ்சம் சாந்தமாயிடுறாரு. ஹீரோ யாரக்குறைய 3 மாசத்துக்கு மேல இந்த இடத்துல தான் இருந்திருப்பாரு. இதுக்கப்புறமா இவரோட வீட்டுக்கு கூட்டு போனோன்ற மாதிரி அம்மா நினைக்கிறாங்க. தம்பி கிட்ட உத்தரவு வாங்கிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேருமே ஜோடியா வந்து அண்ணன் கிட்ட பேசலாம் நினைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பேப்பர் மட்டும் வந்து விழுது. அதுல சுபம் அப்படின்றது தப்பா எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. இன்னுமா புரியல, சுபம்னு போட்டிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.